சிக்கன் கபாப் மசாலா நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், சிக்கன் கபாப் மசாலா அது ஒரு 2 பேக்கெட் சிக்கன் கபாப் மசாலா கட் பண்ணி போடணும். சிக்கன் கபாப் மசாலா 2 போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து ஒரு 2. இது வந்து ஒரு 3/4 கிலோ கறிக்கு போக 1 கிலோவே இருக்கும். 1 கிலோ கறி இருக்கும். அதுக்கு வந்து இந்த மசாலா வந்து நான் சேர்த்துருக்கேன். 2 முட்டை. அதுக்கப்புறம் முட்டை உடைச்சி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டோம். இது என்னதுன்னா அரிசி மாவு. அதுக்கப்புறம் உப்பு. அப்புறம் லாஸ்ட்டாக தயிர் வந்து ஒரு பேக்கெட் இருக்குது. அது ஒரு தயிரையும் ஊற்றிடும். நல்லா ஊற்றிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். கையில் மிக்ஸ் பண்ணால் என்னுடைய கையில் எரியும். அதனால் வந்து நான் வந்து கரண்டிலே மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் கலரிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த லெமனை வந்து பிழிஞ்சு அதில் விட்டுருங்க. இதில் வந்து நான் வந்து மிளகு, சீரகம் அதெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் எப்போயுமே நான் அரைச்சிடுவேன். அதனால் அது தனியாக போடணுன்றவங்க அந்த மிளகு, சீரகம் அதெல்லாம் வந்து சோம்பு இதெல்லாம் வந்து போட்டு செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வெறுமனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கும் இந்த மசாலா ஐட்டம்லாம் போடுறதுக்கும் கொஞ்சம் இது இருக்குது. போட்டு நல்லா கிளறி ஒரு 15 நிமிஷம் நம்ம ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தோம்னா சிக்கன் கபாப் மசாலா சூப்பராக ரெடியாக இருக்கும். இது ஒரு 1/2 hour வந்து நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு காமிக்கிறேன். இந்த சிக்கன் கபாப் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இப்போ வந்து நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் மசாலாவை எடுத்து நான் இது பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து அந்த எண்ணெயில் போட போகிறேன். எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு. இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். ஒரு பக்கம் நல்லாவே வெந்துடுச்சு. அதை நம்ம திருப்பி போட போகிறோம். சூப்பராக வெந்துடுது. அதை நல்லா நம்ம வந்து திருப்பி போட போகிறோம். சூப்பரான சிக்கன் கபாப் மசாலா. அந்த மசாலா இந்த மசாலா எந்த மசாலாவும் போடாமல் சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற அழகான ஒரு இதுகளை கொண்டு நம்ம சூப்பராக பாருங்கள். சிக்கன் 65 நம்ம வந்து சூப்பராக செஞ்சிட்டோம். எனக்கு வீடியோ பிடிச்சிட்டு இருக்கும்ல, நான் எடுத்துகிட்டு என்னது சாப்பிட்டு கொடுக்கலாம். அவங்களுக்கு யார் அப்படி சொன்னது? நம்ம அடுத்த பேட்ச் வந்து போட போகிறோம் பாருங்கள். அடுத்த பேட்ச் போடலாம். அதுக்குள்ளே நம்ம செஞ்சது வரையும் எடுத்து சூப்பராக நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடுவோம். அடுத்த பேட்ச் போடட்டும். சுவையான சூப்பரான ஒரு சிக்கன் கபாப் மசாலா ரெடி பண்ணியிருக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.